ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட மினி விலாக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் செமி சில்க் சாரியோட அயனிங் அண்டு ஃபோல்டிங்கோட மெத்தடை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து சாரீ வேர் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதுலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாரீ வந்து எப்படி ஃப்ரீ ஃபிளிட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் வீடியோவாக போடுங்கன்னு. உங்களுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நமக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கிளிப்பை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாரீ ட்ராப்பிங் பண்ண போகிறேன். என்ன க்யூட்டான காஞ்சிபுரம் செமி சில்க் சாரியும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெஸ் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேஃப்டி பின் அண்டு பால் பின் இது 2மே எடுத்துக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு. அடுத்ததான் முக்கியமான நம்ம தலைவர் வந்து ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இவங்களை வச்சு தான் ஃபுல்லாக நம்ம அயன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ண போகிற இந்த சாரியை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சாரீ வந்து புது சாரீ. இந்த சாரியில் இது வரைக்குமே சாரீ ட்ராப்பிங் எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சாரியில் தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ சாரியில் வந்து எங்கெங்கே நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரியோட எண்டு பார்ட் எடுத்து அதோட கார்னர் நான் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. நான் வந்து லீனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதுவே நீங்கள் உடம்பு போட்டு இருக்கீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லீனாக இருக்கிறதுனால கார்னர்லேருந்து மார்க் பண்ணி கரெக்டாக இந்த கார்னரோட 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு பின் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பயன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துட்ட தான் நம்ம வந்து சென்ட்ரு ஃப்ளீட் வந்து ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டாக இந்த பின்னை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2வது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சாரியை ஃபுல்லாக அதே சேம் தளவுலேயே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. முந்தி வரைக்கும் வந்துட்டிங்களா, வந்ததுக்கப்புறமா முந்தி பார்ட்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி சும்மா வந்து ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஷோல்டரில் போட்டு ஷோல்டரோட அளவு பார்க்கணும். நமக்கு கீழே வந்து எவ்வளோ வரைக்கும் முந்தி வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட ஹைட்டை பொறுத்து இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஹைட்டுனால எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நம்மளுடைய கணுக்கால், அதாவது முழங்காலுக்கு கீழே வந்து அந்த சென்ட்ரு கால் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். கணுக்காலுக்கு மேலேயும் முழங்காலுக்கு கீழேயும் கரெக்டாக அந்த சென்ட்ரில் இருக்கிற மாதிரி முந்தியை கீழே வச்சுக்கோங்க. அங்கே ஷோல்டர் பாயிண்ட் எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துட்ட ஒரு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் வந்து மெஷர்மெண்ட். ஓகேங்களா, சாரியோட 2வது மெஷர்மெண்ட் வந்து இதுதான். அடுத்து 3rd மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நான் இப்போ சுற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரியே கரெக்டாக சுற்றிட்டு அந்த 3வது மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக நம்மளுடைய முழங்காலுக்கிட்ட அந்த பின் வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக லாக் பண்ணி அங்கேயும் ஒரு சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். 3 மெஷர்மெண்ட்டு வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வந்து சாரியில் வந்து ஃப்ரீ ஃப்ளீட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் மெயின். இந்த 3 மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இப்போ நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்தியோட ஃப்ளீட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி முந்தி சைடு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை ஃப்ளீட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து ஃபோல்டு பண்ணி எடுக்கிறல, கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரலையும் லாக் பண்ணி எடுக்கிறல, சேம் இதே மாதிரியே நீங்களும் லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் கொஞ்சம் அந்த ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பட்டையாக எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒல்லியாகவே வேணும், கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே எடுத்துக்கோங்க. அப்படி இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 2 கார்னர் பக்கமும் ஈவனாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துட்ட சென்டரில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த ஃப்ளீட் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம லாக் பண்ணிடுறோம். ஸோ நான் ஃபைனலாக அந்த மேலே இருக்கிற ஃப்ளீட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளீட்டை வச்சு கீழே வரைக்கும் நான் வந்து ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெக் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக 1 by 1 நம்ம கையில் இப்படி எடுத்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு ஃப்ளீட்டையும் இந்த மாதிரி கையால் தேய்ச்சி கொடுத்து எடுத்திங்கனாவே நீட்டாக வந்துடும். தென் வந்து அடுத்து போட போகிற வீடியோவில் வந்து இதுலேருந்து எப்படி நம்ம குயிக்காக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். ஸோ நான் எந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெளியில் தெரியணும். உள்ளே இருக்கிற ஃப்ளீட் எதுவும் வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பின் பண்ணி எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஷோல்டர் பார்த்திங்களா ஒரு பின் போட்டு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்லேருந்து 2வது மெஷர்மெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரியே சேம் வந்து ஃப்ளீட் எடுத்துகிட்டு
நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃப்ளீட்டை வந்து அப்பப்போ வந்து ஸ்ட்ரீம் வச்சு அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நார்மலாக பண்ணிடாதீங்க. இதே பட்டு சாரியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஜரி இதெல்லாம் வந்து பொசுங்கின மாதிரி மாறிடும். ஸோ அதனால் எப்போவுமே சேஃப்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெஸ் ஃபேப்ரிக் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மெஸ் ஃபேப்ரிக் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அதுக்கு மேலே கிளாத்துக்கு, அதாவது நம்மளுடைய சாரியோட கிளாத்துக்கு மேலே இந்த மெஸ் ஃபேப்ரிக்கை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் கொடுக்கும்போது சாரீ வந்து டேமேஜே ஆகாது, செம்ம நீட்டாக இருக்கும். தென் வந்து பாருங்கள், ஒரு அயனிங் தான் பண்ணேன், சாரீ வந்து செம்ம நீட்டாக வந்து ஃப்ரீ ஃபிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துட்டையுமே நம்ம வந்து இந்த மெஸ் ஃபேப்ரிக்கை வச்சு அயன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கு சாரீ இந்த மாதிரிலாம் அயன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நார்மல் அயன் பாக்ஸில் பண்ணும்போது சாரியும் டேமேஜ் ஆகும், அயன் பாக்ஸும் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெஸ் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கரெக்டாக ஃப்ளீட்டை வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். நீங்கள் இதை வந்து ரெகுலராக, ஸோ அதாவது அடிக்கடி இந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காகவே இது பண்ணுறதுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். செம்ம ஈஸியாக தான் இருக்கும். இது இவ்வளோ ஈஸியாக வேலையா அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஒர்க்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல எப்படி பின் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்தே பண்ணிக்கோங்க. இப்போ ஓரலாக வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரீமிங் அயன் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா நான் அந்த ஷோல்டரோட பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பார்ட் வரைக்குமே நான் ஃபுல்லாக வந்து இப்போ பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம எப்படி ஜஸ்ட் ப்ளீட் எடுக்கணும் அப்படிங்கிறதே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ப்ளீட்டில் வந்து எப்படி ஹைட்டு வித்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்பெக் போட்டு இந்த இதில் அயனிங் டேப்பில் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய மெஷர்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. டேப்போட இன்ச்சு பாயது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ச்சு சைடை வந்து இந்த மாதிரி கார்னரில் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட 2 கார்னர்லேயும் கரெக்டாக வச்சு நம்மளுடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக என்னுடைய வித்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் வந்து எனக்கு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் வித்து இருக்குது அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து 13 இன்ச்சஸ் வந்து எனக்கு இருக்குது. இந்த 13 இன்ச்சஸை தான் ஹைட்டாகவும் வித்தாகவும் வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன், அதாவது ஜஸ்ட் ப்ளீட் எடுக்கிறதுக்காக. இப்போ நான் எப்படி பாயிண்ட் பண்ணுறேனோ சேம் அதே மாதிரியே நீங்களும் உங்களுடைய சாரியில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பால் பின் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து சேஃப்டி பின்னுக்கு இன்னொரு பின்னு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பின் இதுக்காக தான் நான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம மார்க்கிங் பண்ணும்போது அந்த பின் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நமக்கு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக கிடைச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பின்னு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த பின்னில் ஒன்று எடுத்துகிட்டு கரெக்டாக ஹைட் வைஸில் 13 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த 13 இன்ச்சஸ் கிட்ட கரெக்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு பால் பின் வச்சு அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே இடத்துல வந்து வித்து வைஸ்லேயும் நமக்கு 13 இன்ச்சஸ் தேவை. ஸோ அதையும் வந்து கரெக்டாக இந்த பின் வச்சு நான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃப்ளீட்டை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக கிடைக்கிறதுக்கு அந்த இடத்துல நல்லா பாயிண்ட் பண்ணி இழுத்து வச்சு ஒரு ஸ்பெக் போட்டுக்கோங்க. ஸ்பெக் போட்டதுக்கப்புறமா கரெக்டாக நமக்கு அந்த ஃப்ளீட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அயனிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மெஸ் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கரெக்டாக அதை மறந்துடாமல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா கரெக்டாக நமக்கு நீட்டாக அழகாக அந்த ஃப்ளீட்டு வந்து விழுந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெச் ஃப்ளீட்டு. இதில் செகண்ட் ஃப்ளீட்டு எடுக்கும்போது சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அந்த கேப்போட டிஸ்டன்ஸ் வந்து அளவு மாறும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3/4 இன்ச்சு அளவுக்கு விட்டோம்னா ரெண்டாவது வர அந்த இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அந்த கேப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ச்சோட அளவு வந்து கூடும்போது தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மேலே தூக்கி போட்ட மாதிரி அழகாக தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய கையிலே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நமக்கே தோணும்ல. ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கையிலே ஒரு டைம் நான் வந்து தேய்ச்சி கொடுத்துறேன். ஸோ பாருங்கள், இதில் நம்ம ஸ்ட்ரீம் அயனிங் கொடுக்குறதுக்கும் நார்மலாக கையில் வச்சு தேய்க்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ஃப்ரீ ஃப்ளீட்டுக்கும் நார்மலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சாரீஸ் பட்டு சாரியெல்லாம் கட்டுறோம் அப்படின்னா அதை ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஷேப்பே வந்து நீட்டாக கிடைக்கும், அழகாகவும் இருக்கும். நார்மலாக கட்டும்போது அங்கங்கே இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு இது மாதிரி கொஞ்சம் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அழகாக இருக்கும் தோணும்.
ஸோ நான் செகண்ட் ஃப்ளீட்டையும் மேலே இழுத்து போட்டுட்டு கரெக்டாக அந்த மாதிரி கையிலே அழகாக இழுத்து போட்டுட்டு 2 ஸ்பெக் வச்சு 2 பக்கமும் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நகடாமல் இருக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணியதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ளீட்டை வந்து கையிலே ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறேன். கீழ் வரைக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய மெஷ் ஃபேப்ரிக் வச்சு லாக் பண்ணி ஸ்ட்ரீமிங் வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணும்போது அழகாகவே இருக்கும். எந்த சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளீட்லாம் வேணும், எனக்கும் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு உண்டான நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு வந்து எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃப்ளீட்டிங் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த சாரீக்கு பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டுட்டு என்னுடைய அட்ரஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுவேன். அதுக்கு அந்த சாரியை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக வந்து நான் ஃப்ரீ ஃப்ளீட் வந்து பண்ணி கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரு ஃப்ளீட்டுக்கு தான் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து ஃப்ளீட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்களா ஃப்ளீட் எடுத்தோம்ல, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக நான் இப்போ வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா, இதே மாதிரியே எடுக்கணும். நீங்கள் பெருசாக ஃப்ளீட் எதிர்பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா நான் இந்த மாதிரி எடுக்கிறல இதே மாதிரி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக எடுத்தோம்னா அந்த சென்ட்ரு ஃப்ளீட் வந்து நம்ம மடித்து உள்ளே சொருகும் போது ஒரு மாதிரி ஃபுஃப்னு ஏதோ அந்த இடத்துல உப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா ஓரளவுக்கு நார்மலாக வச்சு அந்த சென்ட்ரு ஃப்ளீட் வர இடத்துட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ளீட்டெல்லாம் 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த இடம் வந்து நமக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் லாக் பண்ணிடுறேன். ஸோ நானே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளீட் கற்றுக்கிற போது எனக்குமே அவ்வளோவா வரலை. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 4-5-10 டைம் ஆச்சு நான் ரிப்பீட்டடாக அதை பண்ணிக்கிட்டே இருக்க போது தான் எனக்கே கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ண உடனே நமக்கு இந்த ஃப்ரீ ஃப்ளீட்டு கரெக்டாக வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக நமக்கு இது சூட்டபுளாக ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மூவ் பண்ணி பார்த்துட்டு சரியாக வராது அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து ஒரு லாக் பண்ணிடுறேன். ஸ்பெக் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறமா கீழ் வரைக்குமே நான் அந்த ஃப்ளீட்டை வந்து ஈவனாக நான் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இந்த மாதிரி சாரியை வந்து டேபிளுக்கு மேலே தூக்கி போட்டுட்டு அதோட ஓயில் இருக்கிற ஒரே ஒரு பாகத்தை மட்டும் மேலே அப்படி தூக்கி காமிச்சோம்னா அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு பாகமே அதுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்டாக நமக்கு 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அழகாக ஈவனாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்ட்ருக்கிட்ட ஒரு லைன் போட்டு ஃப்ளீட் எடுத்துகிட்டு அந்த இடத்துலையும் ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் லாக் பண்ணிடுறேன். இந்த இடத்துட்ட தான் நம்ம வந்து உள்ளே சொருகிற இடம். என்னையோட மெஷர்மெண்ட் படி இது எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல பின் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேல் பக்கமாக இந்த மாதிரி லைட்டாக தூக்கி பிடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ளீட் வந்து ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த மாதிரி 1 by 1 நம்ம பார்த்து அந்த டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல அந்த டிசைன் வந்து லைனாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் 1 by 1. ஸோ ஈவனாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துட்ட ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அயன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸ் கேப் விட்டு தான் இந்த இடத்துட்ட லாக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு லைன் போட்டு எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா கையிலே வச்சு ஒரு லாக் போட்டு நல்லா இப்போ ஒரு அயனிங் கையிலே வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா இப்போ பார்த்திங்களா நான் எடுக்கிறல இந்த மாதிரி ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் இந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து வருஷப்படுத்துகிற மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே நம்ம நடந்து போகும்போது அந்த தாமரப்பு விரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அழகாக இருக்கும் சாரியோட அந்த ஃப்ளீட்டு. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நான் மேலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்டிங் போட்டதை வந்து அயனிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நான் மேலே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு நம்மளோட அயன் பாக்ஸ்லேருந்து ஸ்ட்ரீமை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிடலாம். நார்மலாக அயன் பண்ணி நம்ம மெஸ் போடுறதுக்கே ஒரு சில டைம் மறந்துடுவோம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஓகே நான் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஜரி பவுட்ரு வந்து லைட்டாக வந்து இதாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆணுச்சு. ஸோ அதனாலேயே நான் வந்து மறுபடியும் மெஸ் ஃபேப்ரிக்கை வச்சே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஓகே தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இந்த மாதிரி மேலே வந்து ஃப்ளீட்டிலையும் லைட்டாக ஒரு இன்ச் கணக்கில் நமக்கு டிஸ்டன்ஸ் விட்டால் தான் அதுவும் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அதே மாதிரியும் செட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்மளோட மெஷ் ஃபேப்ரிக்கை வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு ஃப்ளீட் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் ஒவ்வொரு இடத்துட்டையுமே. இப்போ நான் வந்து சென்டர் இடத்துக்கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த 1/2 inchக்கு 1/4 inch டிஸ்டன்ஸில் வர மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். சேம் அதே மாதிரி இப்போ கார்னர்கிட்ட வரும்போது அந்த 1/2 inch டிஸ்டன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வர மாதிரி
இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நார்மலாக ஃப்ளீட்டு எடுத்து அது வந்து ஈவனாக தான் பின் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னர்கிட்ட வச்சு நம்மளுடைய ஒரு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்போ தான் அது நகராமல் ஒரே இடத்துலே லாக் ஆகி நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய அயனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெஷ் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு ஸ்ட்ரீமர் ரிலீஸ் பண்ணி நான் அயனிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த அயனிங் வந்து நமக்கு எப்போ நம்ம மறுபடியும் அந்த சாரியை வந்து துவைக்கும் போது தான் ரிலீஸே ஆகும். அது வரைக்குமே இந்த அயனிங் வந்து எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த அயனிங்லாம் இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக இப்போ பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரியே மேல் பாகம் வரைக்குமே அந்த மாதிரி நான் ஃப்ரீ ஃப்ளீட்டிங் வந்து பண்ணிடுறேன் ஃபுல்லாக. மேலேயும் நம்மளுடைய மெஸ்ஸை கொஞ்சம் லைட்டாக தூக்கி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இடத்துல மட்டும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்க மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ ஓவராலாக வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளீட்டிங் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ அயன் பண்ண உடனே வந்து சரியாக கட்ட போகிறது கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். அப்போக்கி இந்த ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணது வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து சாரியை வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல சேம் அதுலேயே அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சாரியை தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறமா அதை திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாக் மட்டும்தான் இருக்கும். அதனால ஃப்ளீட்டிங் எடுத்தது வந்து சரியாக தெரியாது. அப்படிங்கிறப்ப அந்த பக்கத்தை வந்து நைட்டாக இப்போ நான் தூக்கி போட்ட மாதிரியே கரெக்டாக தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து பாக்ஸுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த எனக்கு முன்னாடி பார்த்திங்களா கிடக்குதில்ல கிளாத்து, இதை வந்து அப்படியே வந்து ஃபோல்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து ஒரு செகண்ட் ஃபோல்டு 2 ஃபோல்டு வந்து பண்ணிக்கிறேன். என்னுடைய பாக்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபோல்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கிட்ட பக்கத்தில் கிடக்கிற அந்த முந்தான பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜஸ்ட் ஃப்ளீட்டு, இதை வந்து நான் என்னுடைய ஷோல்டரில் ஃபஸ்ட் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஷோல்டரில் போட்டதுக்கப்புறமா அதோட அந்த எண்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே உல்ட்டாவாக திருப்பி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துடலாம். கரெக்டாக நான் கை வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய பாக்ஸ் ஃபோல்டிங் அளவு. அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய ஜஸ்ட் ஃப்ளீட்டோட அளவு எடுத்துகிட்டு அதை முன்பக்கமாக இந்த மாதிரி நான் தூக்கி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் வந்து நான் அப்படியே உள்ளே மடித்து கொடுத்து நான் வந்து நம்மளுடைய ஃபோல்டிங்கை வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி முன்னாடி விலகி போகிறதுனால ஒரு ஸ்பெக் போட்டு அந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக வந்து அது அப்படியே உள்டாவாக உள்பக்கமாகவே அழகாக அந்த ஃப்ளீட்டோட அந்த மெஷர்மெண்ட் வந்து அழகாக மாறாமல் இந்த மாதிரியே மடித்து கொடுத்ததுக்கப்புறமா ஓரளவு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்களா, முன்னாடி இருக்கிற இந்த பார்ட்டை வந்து அப்படியே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். தென் வந்து மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபோல்டிங்கை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ரைட் சைடில் இருக்கிற ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோல்டிங், லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சேம் அதையே மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் வந்து நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சாரியை வந்து இந்த மாதிரி உல்ட்டாவாக திருப்பிக்கங்க. உல்ட்டாவாக திருப்பிட்டிங்க நம்மளுடைய ஃப்ளீட்டிங் வந்து செம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக பாக்ஸ் ஃபோல்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த முந்தானைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் எடுத்தோம்ல அதெல்லாம் முன்னாடி கிடக்கும். அதை என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணி உள்ளே பார்த்திங்களா பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துட்ட உள்ளே வச்சு சொருவிட்டுட்டோம்னா நம்மளுடைய சாரியோட ஃப்ளீட் வந்து செம்ம நீட்டாக பாக்ஸிங் வந்து கிடத்துரும். இதை நீங்கள் வெளியில் யாருக்காச்சும் கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கவரில் போட்டு அவங்களுக்கு கொரியராக அனுப்பிவிடவும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளுடைய சாரீ ஃபோல்டிங். இந்த மாதிரி சாரீ ஃபோல்டிங் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இல்லை எனக்கு பண்ணி கொடுங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி பாருங்கள், நம்மளுடைய சாரியை வந்து ஃபோல்டு பண்ணி காட்டுங்கிறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அப்படியே இந்த சாரியை நான் வேர் பண்ணிவிட்டும் வந்து காமிக்கிறேன். எப்படி இதோட லுக் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைனலி நம்மளுடைய சாரியோட லுக் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக கேளுங்க. ஃபர்தர் டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அடுத்தடுத்து என்னுடைய ஹேர் ஸ்டைல், மேக்கப் அந்த மாதிரி வீடியோலாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் மூவ் பண்ணுங்கள். பாய்.